ஸ்கிரிப்லிங் டைரி. இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ. சில பேருக்கு வந்து ஹேர் வந்து வளரவே வளராது, ஹேர் ஃபாலும் அதிகமாகிட்டே வரும். இதனால ஹேர் லாஸ் ப்ராப்ளமும் வந்துடும். நம்ம ஸ்கேல்ப்ல டெட் ஃபாலிக்கல்ஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து ஹேர் வந்து வளரவே வளராது. சப்போஸ் மீறி அந்த இடத்துல ஹேர் வளருது அப்படின்னா அந்த ஹேர் வந்து ரொம்ப வீக்கா இருக்கும். ஸோ அந்த ஹேர் வந்து கொட்டிடும். இந்த மாதிரி இருக்கிற டெட் ஃபாலிக்கல்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அந்த இடத்துல ஹேரை வந்து ரீக்ரோத் பண்ண வைக்கிறதுக்கு, அந்த வளர்ற ஹேரும் வந்து ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு நான் இன்னைக்கு சொல்ல போகிற ரெமடியை வந்து நீங்கள் கண்டிப்பாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நல்ல டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் ஒன் டேலே பார்ப்பீங்க. ஆல்ரெடி நம்ம வந்து வீக்லி ரொட்டீன்னு 7 டேஸ்க்கு ஹேர் ஆயில் எப்போ அப்ளை பண்ணணும், ஹேர் வாஷ் எப்போ பண்ணணும், ஹேர் பேக் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஒரு சார்ட் ஃபார்மில் சொல்லியிருப்பேன். அந்த ரொட்டீனில் வீக்கெண்டில் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போதுமே வீக்கெண்டில் வந்து சாட்டர்டே தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ வாரத்தில் ஒரு நாள் வந்து நான் இப்போ சொல்ல போகிற ரெமடியை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் ஹேர் ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். தென் நான் சொல்கிற மாதிரி ஹேர் வாஷ் பண்ணணும். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். இந்த ஹேர் ஆயில் வந்து எங்கள் பாட்டியோட ரெசிபி. இந்த ஹேர் ஆயிலை வந்து எவ்ரி சாட்டர்டே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருமே அப்ளை பண்ணிப்போம். அப்ளை பண்ணிவிட்டு சிகக்காய் போட்டு வாஷ் பண்ணின பிறகு நல்ல ரிலாக்ஸ்டாக நல்ல தூக்கம் வரும். அது ஹாட் வாட்டரில் குளித்தோம் அப்படின்னா நல்ல ரிலாக்ஸ்டாக தூங்குவோம். இந்த ஹேர் ஆயிலை அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணின பிறகு உங்களுக்கே அவ்வளோ ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஹேர் ஆயிலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் சின்ன வெங்காயம் ஒரு 5 எடுத்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் இன்க்ரீடியன்ட் கார்லிக், அதாவது பூண்டு. இதையும் ஒரு 3 எடுத்துக்கலாம். இதையும் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ தான் இந்த சின்ன வெங்காயம் பூண்டு இது எல்லாமே ஆயிலில் யூஸ் பண்ணுறது ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நினைப்போம். பட் நம்ம தாத்தா பாட்டி டைம்லேயே இது எல்லாமே சாதாரணமாக ஆயிலில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் இன்க்ரீடியன்ட் ஜிஞ்சர். இதை வந்து நான் ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கிறேன். இதை நான் துருவி எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் க்ரஷ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் இன்க்ரீடியன்ட் 1/2 டீஸ்பூன் ஃபெனுக்ரிக், அதாவது வெந்தயம். இந்த வெந்தயத்தை நான் ஆல்ரெடி பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் மல்டி பர்பஸாக இந்த பவுடரை நான் எப்போதுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 5th இன்க்ரீடியன்ட் கொஞ்சம் ஜீரகம் எடுத்துக்கிறேன். இது நார்மலான ஜீரகம் தான், கருஞ்சீரகம் கிடையாது. பட் கருஞ்சீரகமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போதுமே சாதாரண ஜீரகம் தான் யூஸ் பண்ணுறேன். அதாவது எங்கள் பாட்டியோட ரெசிபியை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, இப்போ லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் செசமே ஆயில், அதாவது நல்லெண்ணெய். 1 டைம் உங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ண எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ரெடிஷ்னல் ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. அயன் கரண்டினா இன்னும் நல்லது. ஓகே, இப்போ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாமே பாயில் பண்ணணும். தனித்தனியாக ஆட் பண்ண தேவையில்லை, ஒன்றா ஆட் பண்ணி பாயில் பண்ணணும். ஹீட் பண்ணுறப்ப இந்த மாதிரி நுர வரும். அப்போ ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக கிண்டி விடுங்க. தென் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஹேர் ஆயிலில் ஹீட் போன பிறகு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த ஃபில்டர் பண்ணின ஹேர் ஆயிலை டைரெக்டாக ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் வந்து வெது வெதுப்பாக இருக்கிறப்போ ஸ்கேல்ப் ஃபுல்லாக ஹேரோட எண்டு வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது நல்லா 1 ஹவருக்கு நல்லா ஊறணும். ஸோ 1 ஹவருக்கு அப்புறம் தான் ஹேர் வாஷ் பண்ணணும். நான் இந்த மாதிரி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பாட்டில் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் அந்த பாட்டிலில் ஃபில் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஹேர் வாஷ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு அதிகமான ஹேர் ஃபால் ஆகுது, ஹேர் லாஸ் ஆகிட்டே வருது, ஹேர் தின் ஆகிட்டே வருது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஒரு நல்ல ஹெர்பல் ஹேர் ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறது. செகண்ட் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணுறது. ஹேர் வாஷ்னு வரப்போ நீங்கள் கண்டிப்பாக கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக ஒரு நல்ல ஹேர் வாஷ் பவுடரை யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு ஹோம்மேட் ஹெர்பல் ஷாம்புவை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சிகக்காய் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ண
பண்றத கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க. இப்ப இதெல்லாம் என்னால ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்னோட சஜஷன், நீங்க நாட்டு மருந்து கடையில சிகக்காய் பவுடர்னு சேல் பண்ணுவாங்க. அத வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லன்னா மீரா சிகக்காய் பவுடர் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மீரா சிகக்காய் பவுடரும் ஒரு ட்ரெடிஷனலான நேச்சுரல் இன்கிரிடியன்ட் தான். ஸோ அத கூட நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப ஹேர் வந்து ட்ரை ஆகாம சிகக்காய் பவுடரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். நீங்க இதுக்கு எந்த சிகக்காய் பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு மருந்து கடையில கிடைக்கிற சிகக்காய் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க மார்னிங் இந்த ட்ரெடிஷனல் ஹேர் ஆயிலை அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நான் இப்ப சொல்ல போற மெத்தட்ல சிகக்காய் பவுடரை யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் இந்த சிகக்காய் பவுடரை வேணுங்கிற அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்ப இதுல சாதம் வடிச்ச கஞ்சியை ஆட் பண்ணணும். இது இல்லைன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் வாட்டரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அரிசி வந்து நான் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா பாயில் பண்ணணும். இது இப்போ 10 மினிட்ஸ்லேயே நல்லா பாயில் ஆகிடும். இப்போ பாயில் பண்ணின பிறகு இந்த ரைஸ் வாட்டரை மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு எக் எடுத்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த எக் ஒயிட்டை மட்டும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுடுங்க. நல்லா ஊறிடும். அவ்வளோதான். இதை இப்போ ஹேர் வாஷ்க்கு டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிகக்காய் பவுடரை யூஸ் பண்ணுறப்போ ஹேர் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். இந்த சிகக்காய் பவுடர் பேஸ்ட்டை வந்து நீங்கள் நார்மல் டேஸில் ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நார்மல் டேஸில் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு இந்த சிகக்காய் பவுடர் பேஸ்ட்டை வந்து எதுவுமே இல்லைனாலும் இந்த சிகக்காய் பவுடரில் நீங்கள் ஜஸ்ட்டு வாட்டரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஹேர் பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த ஹேர் ஆயிலும் ஹேர் வாஷ் மெத்தடும் உங்கள் ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் 100% ஹெல்ப் பண்ணும். எவ்ரி வீக் வந்து நீங்கள் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக 1 டே அப்ளிகேஷன்லேயே நீங்கள் நல்ல டிஃப்ரென்ஸை வந்து ஃபீல் பண்ணி என்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். Thank you. White lace on the outside, satin pillows on the inside.